இந்த பால நான் தான் பிடிப்பேன். பிடிப்பிக்கும். பீக்கு 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 பால புடிச்சு காட்டு. சாம் சாம் நீ புடி. சம்சம் பால் என்கிட்ட கொடு ப்ளீஸ். நான் பிடிச்சிட்டேன். அட பீக்கு சீக்கிரம் போடு. அங்க போ என் பின்னாடி. என்னாச்சு? ஓ நோ பீக்கு, நாம உள்ள விளையாடி இருக்க கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றது? இது பிரியாணி அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நேரம் செலவு பண்ணி செஞ்சாங்க. அட முழுசா கொட்டி வீணா போயிடுச்சே. பீக்கு நீ இப்ப செத்த. எவ்வளவு வாசனையா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடலாம்ல? வேண்டாம் வேண்டாம், இதுல உடைஞ்சு போன பானி துண்டு இருக்கு. இத யாராலையும் சாப்பிட முடியாது. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? பிரியாணி தினம் தினம் பண்ண மாட்டாங்க. திட்டுவாங்க. தயாராய் இரு பீக்கு. திட்டா? ஆமா, யாருக்கு தெரியும் தண்டனை கிடைக்கலாம். இப்படி செய்யறவங்கள என் மாமா வீட்டை விட்டு துரத்திடுவாரு. தண்டனையா? வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா? கவலைப்படாத பீக்கு, நம்ம அங்கிள் ஆண்டி கிட்ட சொல்லலாம் இது ஒரு ஆக்சிடென்ட்னு. ஆனா சாப்பிட என்ன செய்யறது? நாமளே ஏதாவது பண்ணலாம். ஆனா எனக்கு சமைக்க வராது. உனக்கு சமைக்க தெரியுமா சம்சம்? பின்னி என்ன சமைக்கவா? எனக்கு சாப்பிடுறதுல தான் எக்ஸ்பர்ட், சமைக்கிறதுல இல்ல. எனக்கு சமைக்க தெரியாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து இத சுத்தம் பண்ணலாம். அட பாத்திரம் பீக்கு கையால உடைஞ்சதுன்னா பீக்கு தானே சுத்தம் பண்ணணும். நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இல்ல பின்னி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும். அதனால சேர்ந்து தான் சுத்தம் பண்ணணும். போ தொடப்பத்தை கொண்டு வா. பீக்கு நீ மாப கொண்டு வா. ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி. அட இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் பிரியாணி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, எனக்கும் பசிக்குது. எனக்கும் தான். ஹலோ குழந்தைங்களா, விளையாட்டு முடிஞ்சதா? அட என்னாச்சு? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகலையே. எல்லாருக்கும் பசிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிடலாம். சாப்பாடா? ஆனா அம்மா அப்பா சாப்பாடு. ஆமா ஆமா, நல்ல சாப்பாடு. இன்னைக்கு நாங்க ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சிருக்கோம். இதோ இருக்கு.
அ, அ, அட பிரியாணி இங்கே தானே இருந்தது, எங்க போச்சு? ம். ஆ? ஓஹோ, பிரியாணி காணாம போனதுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? சாரி அம்மா அப்பா, நான் அந்த பால பின்னாடி உதைச்சேன், அதனால பிரியாணி சட்டி உடைஞ்சு போயிடுச்சு. பிரியாணி பாட். ஆமா அங்கிள் ஆண்டி, உண்மைதான். தவறுதெல்லாம் நடந்துடுச்சு, ஆனா நாங்க எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிட்டோம். அந்த பிரியாணி எல்லாருக்குமே தான். இப்ப நம்ம என்ன பண்றது? உங்க எல்லாருக்கும் பசிக்கலையா? இல்ல. ம், எல்லாரும் நல்லா சுத்தம் செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த தவற மன்னிச்சிடலாம். என்ன? நிச்சயமா. சரி சொல்லுங்க செல்ல குழந்தைங்களா, சாட் யாருக்கு பிடிக்கும்? சாட். யம் யம். சாட். வாவ் சாட். Thank you மா. சரி எல்லாரும் வாங்க. பண்ண தவிர மன்னிக்கணும்னா சாட் பாத்திரங்களை எல்லாம் கழுவணும். மெஜிஷியன் பாஷாவோட மேஜிக் எவ்வளவு சூப்பரா இருந்தது இல்ல? இது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி மேஜிக்க நம்மளாலயும் பண்ண முடியும். ஆமா, மெஜிஷியன் பாஷாவோட மேஜிக் மந்திரத்தை நாம கத்துக்கிட்டோமே. யாரையாவது மறைய வச்சு முயற்சி பண்ணலாமா? ஆனா எப்படி? டோக்கி, நீ எங்க கூட வந்து மேஜிக் ஷோ பண்றியா? மேஜிக். முதல்ல டூக்கிய இந்த போர்வையால மூடலாம். மெஜிஷியனுடைய மேஜிக் மந்திரம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பளம் சப்பளம் பப்ளாபு, இவளை சீக்கிரம் மறைய வை. பின்னி, நீ தப்பா சொல்ற. அப்பளம் சப்பளம்னு சொல்லணும். இல்ல இல்ல, நான் கவனமா தான் கேட்டேன். சப்பளம் அப்பளம் தான். சரி சரி, சண்டை போடாதீங்க. முதல்ல சப்பளம் அப்பளம் ட்ரை பண்ணலாம், அப்புறம் அப்பளம் சப்பளம். சப்பளம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு, இவளை சீக்கிரம் மறைய வை. டோக்கி மறைஞ்சு போயிட்டா. நம்ம மேஜிக் வேலை செய்யுது. இப்ப நானும் மெஜிஷியன் ஆயிட்டேன். மெஜிஷியன் பென்னி. பீக்கு பீக்கு, அம்மா வந்துட்டாங்க. வாங்க சீக்கிரம் டோக்கிய திரும்ப கொண்டு வரலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு, டூக்கி திரும்ப வந்துடு நீ. டோக்கி இன்னும் வரல. இன்னும் சத்தமா சொல்லி பார்க்கலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு, டோக்கி திரும்ப வந்துடு நீ. டோக்கி ஏன் திரும்ப வரல? இப்ப கடைசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு, டோக்கி திரும்ப வந்துடு நீ. நான் தான் சொன்னேன்ல, அப்பளம் சப்பளம் தான் சொல்லணும், சப்பளம் அப்பளம் இல்ல. பின்னி, எல்லாமே உன்னோட தப்புதான். அதனால தான் டோக்கி காணாம போயிட்டா. டூக்கி காணாம போயிட்டாளா? ஆனா டூக்கி வந்து இல்லம்மா, நாங்க அப்பளம் சப்பளம் சொல்லவே இல்ல. அப்பளம் சப்பளம். ஆனா நான் கண்டிப்பா கேட்டேன். சப்பளம் அப்பளம் தான் சொல்லணும், டூக்கிய மறைய வைக்க. மறையவா? ஆனா டூக்கி வந்து சாரிமா, நாங்க டோக்கி மேல மேஜிக் வார்த்தைய ட்ரை பண்ணிட்டோம். ஆனா அவ நிஜமாவே காணாம போயிட்டா. இப்ப அவ திரும்ப எப்படி வருவா?
இப்படிதான். டூக்கி சாப்பிடவா? அவ மறையல. ரொம்ப நேரமா நான் இததான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ கீழே காணாம போன அவளோட பால தேடிட்டு இருந்தா. இப்ப புரிஞ்சுதா குழந்தைங்களே? அப்ளம் சப்ளம் பப்ளாபு கத்துக்காம பண்ணாதீங்க சூ. அப்பா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல்ல ஃப்ரூட் டே. எனக்கு டிஃபன்ல வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு போகணும். வாழை. வீட்ல வாழைப்பழம் தீந்து போச்சு. ஆனா நாம மரத்துல இருந்து பறிச்சிட்டு வரலாம். ஆமா, பக்கத்துல இருக்கிற காட்டுல சில வாழை மரம் இருக்கு. எஸ், நாம அங்கேயே போகலாம். எஸ் எஸ். கவனமா இருக்கணும். அங்க நிறைய குரங்குகளும் இருக்கும். அதுங்களுக்கும் வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அட, அத பத்தி கவலைப்படாத அம்மா பியாரி. நம்ம கிட்ட குரங்குகளை சமாளிக்கிற பொருளும் இருக்கு. அட, மரத்து மேல ஏன் ஏறணும்? நம்ம கிட்ட இந்த ஆப்பிள் இருக்கும்போது. பாருங்க, குரங்குகள் நம்மள காப்பி பண்றதுல கில்லாடிகள். நான் ஒரு ஆப்பிள குரங்கு மேல எறிவேன். அது என்ன காப்பி அடிச்சு பதிலுக்கு ஒரு வாழைப்பழத்தை தூக்கி எறியும். ஓஹோ, அதுக்கு தான் நீங்க ஆப்பிள் எடுத்துட்டு வந்தீங்களா? பாருங்க, இப்ப குரங்கு வாழைப்பழத்தை தூக்கி போடும். இது வாழைப்பழத்தை தூக்கி போடுறதுக்கு பதிலா ஆப்பிள் எடுத்துட்டு போயிடுச்சு. அப்பா, இந்த குரங்கு உங்களை காப்பி அடிக்கும்னு எனக்கு தோணல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட இந்த கயிறு இருக்குல்ல, இத ரவுண்டா கட்டி வாழைத்தாரையே முழுசா எடுத்துடலாம். அப்பா, விட்டுறாதீங்க. வாழை வாழை. டுக்கி, உனக்கு இந்த பழம் எங்க இருந்து கிடைச்சது? குரங்கு.
அடி சக்க டூக்கி, நீ ரொம்ப அன்பா வாழைப்பழத்தை வாங்கிட்டியே. நானும் ட்ரை பண்ணட்டுமா? ட்ரை ட்ரை ட்ரை. குரங்குக்கு காப்பி அடிக்க தெரியல. அன்பு இல்லன்னா பழம் கிடைக்கிறது இல்ல.